கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் சங்கீத தியான நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். நம்முடைய தியானத்திற்காக இன்று நாம் தெரிந்து கொண்ட சங்கீதம் 99. நாம் ஏற்கனவே தியானித்தபடி 93ஆம் சங்கீதத்திலிருந்து 100வது சங்கீதம் வரை மனமகிழ்ச்சியின் சங்கீதங்கள் அல்லது கர்த்தரை துதிக்கின்ற சங்கீதங்கள் என்று நாம் கூறக்கூடும். ஏனெனில் இந்த சங்கீதம் முழுவதிலுமே ராஜாதி ராஜாவாகிய தேவனை மக்கள் ராஜாவாய் தரிசித்து அவரை துதித்து அவருடைய ராஜரீகம், அவருடைய ஆளுகை, அவருடைய வல்லமை இவைகள் எல்லாவற்றிலும் மேன்மை பாராட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த சங்கீதத்தின் பின்னணியானது 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணின போது நடந்த சம்பவங்கள் தான் இதன் பின்னணி என்று நாம் கூற முடியும். அப்பொழுது மக்கள் எல்லாம் மன மகிழ்ச்சியோடு தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்து அங்கு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் தேவாலயத்தில் வைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் இந்த சங்கீதத்தின் பின்னணி. ஆகவே இந்த சங்கீதங்கள் அனைத்துமே தேவனை ராஜாவாக உயர்த்தி அவருடைய ஆளுகை, அவருடைய மேன்மை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய நீதியை, அவருடைய நியாயத்தை மக்கள் கொண்டாடுகிறது போல எழுதப்பட்டிருக்கின்றது. நாம் இன்றைக்கு தியானிக்கிற இந்த 99ஆம் சங்கீதத்தில் 9 வசனங்கள் இருக்கின்றன. நாம் வழக்கமாய் தியானிக்கிறபடி நம்முடைய வசதிக்கு ஏற்றாற்போல் இந்த சங்கீதத்தை நான் 3 பகுதிகளாக பிரிக்க விரும்புகின்றேன். முதலாவது வசனம் ராஜரீகம் பண்ணும் கர்த்தர். இதுதான் முதலாவது வசனம், முதல் பகுதி. 2வது பகுதி ராஜாவை துதிக்க காரணங்கள், வசனம் 2லிருந்து 5 வரை. இந்த பரிசுத்தமுள்ள ராஜாவை ஏன் துதிக்க வேண்டும் என்பதற்கான காரணங்களை ஆக்கியோன் எழுதி வைத்திருக்கின்றார். 3வது பகுதி வசனம் 6லிருந்து 9 வரை ராஜாவின் பரிசுத்தவான்கள், தேவாதி தேவனுடைய பரிசுத்தவான்கள் எப்படி இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள், அவருடைய மேன்மை என்ன என்பதை குறித்து 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கின்றோம். ராஜரீகம் செய்கின்ற கர்த்தர், இது முதலாம் பகுதி. ராஜாவை துதிப்பதற்கான காரணங்கள், இது 2ஆம் பகுதி. ராஜாவின் பரிசுத்தவான்கள், இது 3ஆம் பகுதி. என்னோடு கூட முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி நான் விரும்புகின்றேன். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீதம் தேவனை ராஜாவாய் உருவகப்படுத்தி அல்லது ராஜாவாய் கண்டு அந்த ராஜரீகம் பண்ணுகின்ற கர்த்தருடைய மேன்மை அழகாய் சொல்லுகின்றது. ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி தத்தளிப்பதாக என்று நாம் வாசிக்கின்றோம். தேவன் ராஜரீகம் பண்ணும் பொழுது ஏன் பூமி தத்தளிக்க வேண்டும், ஏன் பூமி கலங்க வேண்டும் என்றால், அந்நாட்களில் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் தேவன் சீனாய் மலையிலே அங்கு அக்கினியின் நடுவிலும் கார் இருளின் நடுவிலும் வந்து பிரசன்னமான பொழுது ஜனங்களால் அவரை ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. அந்த மகிமையின் காட்சி பயங்கரமா இருந்தது. மோசே கூட தேவ பிரசன்னத்தை பார்க்கும் பொழுது தன் முகத்தை முக்காடிட்டு கொண்டார் என்று வாசிக்கின்றோம். ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள், மோசே, தேவனிடத்தில் நாங்கள் வர முடியாது, நாங்கள் தேவனை பார்க்க முடியாது, நீர் போய் தேவனிடத்தில் பேசி அவர் வார்த்தையை எங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவனுடைய சமூகமானது பயங்கரமாய் இருந்தது. பிரத்யட்சமாய் தேவன் அன்று இறங்கி வந்திருந்தார். ஆகவே தன் ஜனங்கள் மத்தியிலே அவர் ராஜாவாய் இறங்கி வரும் பொழுது அவருடைய பிரசன்னமானது ஜனங்களை கலங்க பண்ணிற்று, பயப்பட பண்ணிற்று. இது அழிவுக்கேதுவான கலக்கமோ பயப்படுதலோ அல்ல. மகா பரிசுத்தமுள்ள ஒரு தேவனை நாம் தரிசிக்கின்றோமே, காணுகின்றோமே, ஜீவனுள்ள ஒரு தேவன் பிரத்யட்சமாய் தரிசனமாகி இருக்கிறாரே என்று மக்கள் கலங்கினார்களாம். இந்த தத்தளிப்பு என்ற வார்த்தைக்கு ஜனங்கள் பயப்படுவார்களாக, ஜனங்கள் கனம் பண்ணுவார்களாக என்பது பொருளாகும். ஆகவே ஆண்டவர் ராஜரீகம் பண்ணும் பொழுது ஜனங்கள் எல்லாருடைய இருதயத்திற்குள்ளும் ஒரு பயம், அந்த ராஜாவை, பரிசுத்தமுள்ள தேவனை, இவ்வளவோ மகத்துவமானவரை நாம் காண்கின்றோமே என்ற பயம் அவர்கள் உள்ளத்திற்குள் வந்ததா. இங்கே நாம் வாசிக்கின்றோம், கேருபீன்கள் மத்தியிலே ஆண்டவர் வீற்றிருக்கிறார் என்று. பழைய ஏற்பாட்டில் தேவன் மோசேயை பார்த்து உடன்படிக்கை பெட்டியை செய்ய சொல்லும் பொழுது அங்கே கேருபீன்களை செய்ய சொன்னார்.
அந்த கேருபீன்கள் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவேன், பிரசன்னமாகி இருப்பேன் என்று யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அதே போல 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் தேவன் கேருபீன்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிறார் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 25:22, அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேலும் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப் போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். 1 நாளாகமம் 13:6. கேருபீன்கள் நடுவே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டியை யூதாவில் இருக்கிற கீரியாத் யாரீமுக்கு அடுத்த பாலாவிலிருந்து கொண்டு வரும்படிக்கு அவனும் இஸ்ரவேலர் அனைவரும் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆண்டவர் தேவதூதர்கள் நடுவிலே வாசம் செய்கின்றவர், கேருபீன்கள் நடுவிலே வாசம் செய்கின்றவர், சேராபீன்கள் மத்தியிலே வசிக்கின்றவர். தீர்க்கதரிசியாகிய ஏசாயா தன்னுடைய புத்தகத்தின் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு மகா பயங்கரமான தரிசனத்தை கண்டு தேவதூதர்கள் எல்லாம் அவரை எப்படி தொழுது கொள்கிறார்கள், தங்கள் முகங்களை 2 சட்டைகளால் மூடி, தங்கள் பாதங்களை 2 சட்டைகளால் மூடி, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடி துதித்த அந்த காட்சியை ஏசாயா தரிசித்திருப்பதை தன்னுடைய புத்தகத்தின் 6ஆம் அதிகாரத்திலே எழுதி வைத்திருக்கின்றார். அப்படி என்றால் பரலோகத்தில் தேவன் கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் செய்கிறார் என்பது உண்மை. பூமியிலே அவருடைய ஜனங்கள் அவரை ஆராதனை செய்யும் பொழுது பரலோகத்தின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒப்பான ஆராதனை செய்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை அடையாளமாய் காட்டும்படிதான் உடன்படிக்கை பெட்டியை செய்ய சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், கேருபீன்களை செய், அதன் நடுவில் இருக்கிற கிருபாசனத்திலே நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்று. என்ன ஒரு மகத்துவமான தேவன் பாருங்கள். பரலோகத்தில் எப்படி இருக்கிறாரோ அதே போல ஒரு சாயலை செய்யும்படி செய்து பூமியிலே வைக்கும்படி அவர்கள் அதை கனப்படுத்தும் பொழுது தேவன் அதன் நடுவிலே வந்து வாசம் செய்யும்படிதான் கேருபீன்களை செய்ய சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கேருபீன்கள் மத்தியிலே தேவன் எழுந்தருளும் பொழுது மோசே சாஷ்டாங்கமாய் விழுந்து பலமுறை தேவனை பணிந்து கொண்டார். ஜனங்களெல்லாம் தேவனை பணிந்து கொண்டார்கள். உடன்படிக்கை பெட்டி எழும்பும் பொழுது ஜனங்களெல்லாம் தேவனை தொழுவார்களாம். ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய கனம் இதுதான். அவருடைய ராஜ்யம் அவர் மக்கள் மத்தியிலே, அவருடைய ஆளுகை அவர் ஜனங்கள் மத்தியிலே. அவருக்கு ராஜ்யம் எது என்று கேட்டால் அவருடைய ஜனங்கள் தான் அவருடைய ராஜ்யம். புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள் இருக்கிறது. இன்று அந்த ராஜா எங்கே இருக்கிறார் தெரியுமா? உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார். இன்று அந்த ராஜா எங்கே வசிக்கிறார் தெரியுமா? உங்கள் இருதயத்தில் வசிக்கிறார். உங்கள் இருதயம் தான் அவருடைய உடன்படிக்கை பெட்டி. உங்கள் இருதயத்தில் தான் கேருபீன்கள் சேராபீன்கள் இருக்கிறார்கள். அங்குதான் ராஜா வாசம் செய்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! கிறிஸ்தவ மார்க்கத்தின் மிக பெரிய நம்பிக்கையே தேவன் உயிரோடு இருக்கிறார் என்றும், தேவன் நம் உள்ளத்தில் வாசம் செய்கிறார் என்றும், தேவன் ஆளுகை செய்கிறார் என்றும் நாம் நம்புவதுதான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, கிறிஸ்தவ மார்க்கத்தின் விசேஷம். இந்த முதலாவது வசனம் ராஜரீகம் பண்ணுகின்ற தேவனுடைய மகத்துவத்தை குறித்து சொல்லுகின்றது. இந்த 2வது பகுதி வசனம் 2 - 5 வரைக்கு உள்ள வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுகின்றன? ராஜரீகம் பண்ணுகின்ற ராஜாவை எப்படி துதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றன. வசனம் 2 நாம் வாசிக்கலாம். வசனம் 2, கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். வசனம் 3, மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. வசனம் 4, ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலை நிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். வசனம் 5, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாத படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். இந்த 4 வசனங்களும் ராஜரீகம் செய்கின்ற அந்த ராஜாவுடைய மேன்மையை எடுத்து சொல்லுகிறது. வசனம் 2, கர்த்தர் சீயோனில் பெரியவர் என்று சொல்லுகிறது. அடுத்த வசனம் அவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லுகிறது. அடுத்த வசனம் அவர் பயங்கரமானவர் என்று சொல்லுகிறது. அடுத்த வசனம் அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லுகிறது. 3வது வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது.
ஆண்டவருடைய நாமம் எப்படிப்பட்டது தெரியுமா? மகத்துவமும் பயங்கரமுமான ஒரு நாமம். ஏனெனில் அந்த நாமத்திலே வல்லமை இருக்கிறது, அந்த நாமத்திலே மகத்துவம் இருக்கிறது, அந்த நாமம் அதிசயங்களை செய்யக்கூடியது, அந்த நாமம் ரட்சிக்க வல்லமை உள்ளது. புதிய ஏற்பாட்டில் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்று நாம் வாசிக்கின்றோம். வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது போல அவருடைய நாமத்திலும் வல்லமை இருக்கிறது. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் உயர்ந்தவர் என்று. பெரிய தேவனை துதிக்காமல் இருப்பது எப்படி? உயர்ந்த ஆண்டவரை புகழாமல் இருப்பது எப்படி? அவருக்கு மனுமக்கள் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு காணிக்கை அவரை துதிக்கிற துதிதான். ஏனெனில் இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் அவர்தான் படைத்தார். காட்டில் உள்ள விலங்குகளை படைத்தார், காட்டில் உள்ள மரங்களை படைத்தார், பூக்களை படைத்தார், கனிகளை படைத்தார், எல்லாவற்றையும் அவர் படைத்தார். ஆனால் அவர் விரும்புவது இந்த பூக்களையோ கனிகளையோ விலங்குகளையோ பலிகளையோ அல்ல, தான் படைத்த மக்களுடைய உதடுகளிலிருந்து பிறக்கின்ற துதியைத்தான் அவர் விரும்புகின்றார். ஆகவேதான் உயர்ந்த அந்த தேவனை, பெரிய அந்த தேவனை, மகத்துவம் பயங்கரமான அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கூட உங்கள் ஜெபங்களில், உங்கள் ஆராதனைகளில் தேவனை துதிக்கிற, அவருடைய நாமத்தை துதிக்கிற துதியை நீங்கள் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். உங்கள் சபை ஆராதனைகளில் நீங்கள் பாடுகிற பாடல்கள் அவர் நாமத்தை உயர்த்துகிற பாடல்களாய் இருக்க வேண்டும். அவர் நாமத்தை புகழுகிற பாடல்களாய், கொண்டாடுகிற பாடல்களாய், அவருடைய நாமத்தில் களி கூறுகிற பாடல்களாய் உங்கள் ஆராதனை பாடல்கள் இருக்க வேண்டும். உங்கள் தனி ஜெபங்களில் கூட நீங்கள் தெரிந்து கொண்டு பாடுகிற பாடல்கள் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற பாடல்களாய் இருந்தால் நிச்சயமாகவே அப்பாடல்களில் துதிகளில் தேவன் மகிழுவார். சீயோனில் ஆண்டவர் பெரியவர் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். இந்த சீயோன் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்கு வேதத்தில் பல ஆதாரமான வசனங்கள் இருக்கின்றன. சிலவற்றை உங்களுக்காக நான் தொடர்ந்து வாசிக்க விரும்புகின்றேன், நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். இந்த சீயோன் ஆரம்ப நாட்களில் புறவினத்து மக்களிடையே இருந்தது. தாவீது போய் அதை ஜெயித்து கொண்டார் என்று 2 சாமுவேலிலே நாம் வாசிக்கின்றோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. சீயோன் ஆரம்ப நாட்களில் எபூசியரின் பட்டணமாய் இருந்ததாம். இந்த எபூசியரின் மேல் தாவீது யுத்தம் செய்ய கிளம்பி சென்ற போது அவர்கள் சொன்னார்கள், தாவீது உள்ளே பிரவேசிக்க முடியாது என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சீயோனை தேவன் விரும்பினார், அதை தனக்காக தெரிந்து கொண்டார் என்று. ஆண்டவர் சீயோனை விரும்பினபடினால் அதை அந்த எபூசியரின் கையிலிருந்து தாவீதுக்கு கொடுத்தார். உங்கள் வாழ்வில் கூட தேவன் அப்படித்தான். உங்கள் வாழ்வு தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது, உங்கள் ஆசீர்வாதங்களை எதிராளிகள் வைத்திருந்தாலும் தேவன் அவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். அது தாவீதின் நகரமாயிற்று. அந்த எதிராளிகள் சொன்னார்கள், தாவீதில் பிரவேசிக்க முடியாது, தாவீது இதற்குள் நுழைய முடியாது, இதை ஜெயிக்க முடியாது என்றார்கள். அவனை பரிகசித்தார்கள், கேலி செய்தார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை பார்த்து உங்கள் எதிராளிகள் பரிகசிக்கலாம், உன்னால் முடியாது என்று சொல்லலாம், ஆனால் அதே காரியத்தை முடியும் என்று சொல்லி உங்களை முடிக்க வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் அதை உங்கள் கையிலே கொடுப்பார். அது தாவீதின் நகரமாயிற்று என்ற வசனத்தின்படி அது உங்களுக்கு சொந்தமானதாய் நிச்சயம் மாறும். இந்த சீயோனின் விசேஷம் என்ன, மகத்துவம் என்ன? நான் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் கருத்தாய் கவனித்து கேட்கும்படி உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். சங்கீதம் 2:6, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். சங்கீதம் 20:2, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. சங்கீதம் 48:2, வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். சங்கீதம் 50:2, பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். சங்கீதம் 76:2, சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. சங்கீதம் 87:2, கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். சங்கீதம் 110:2,
கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். சங்கீதம் 132:13. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இந்த வசனங்கள் எல்லாம் எதை சொல்லுகிறது? தேவன் சீயோனை விரும்பினார் என்று சொல்லுகிறது. தேவன் சீயோனிலே வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. சீயோனிலிருந்து ஒத்தாசை அனுப்புவார் என்று சொல்லுகிறது. சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறது. சீயோனிலே ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறது. சீயோனில் தேவன் வாசம் செய்கிறார், அங்கே ராஜாவாய் வீற்றிருக்கிறார். அது மகாராஜாவின் நகரம், அதை அவர் விரும்பினார், ஆகவே வாசம் பண்ணுகிறார் என்று சீயோனை குறித்து இத்தனை வசனங்கள் மேன்மையாய் சொல்லுகின்றது. இப்படியெல்லாம் தேவன் முன்குறித்து வைத்ததினால்தான் அந்த பட்டணத்தை பிடிக்கும்படி தாவீதுக்கு அனுக்கிரகம் செய்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில் கூட தேவன் முன்குறித்து வைத்த ஒன்றையும் நீங்கள் இழந்து போவதில்லை. நிச்சயமாய் நீங்கள் அதை சுதந்தரிப்பீர்கள். ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று துவங்குகிற இந்த சங்கீதம், அவர் ராஜரீகம் பண்ணுகிற அவருடைய தலைநகரின் மேன்மை, அந்த சீயோனின் மேன்மை எவ்வளவு பெரியதென்று அழகாக வரிசையாக அடுக்கி வைத்திருக்கின்றது. ஒருவேளை சீயோன் ஏதோ ஒரு சில கூட்டத்தாருக்கு மாத்திரமே சொந்தம் என்று தயவு செய்து நீங்கள் நினைக்க கூடாது. ஒரு ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் வந்து வாசம் செய்ய இரக்கமுள்ளவராய் இருப்பார் என்றால், உங்களை சீயோனுக்கு அழைத்து செல்வதற்கு அவர் எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருப்பார். அவருடைய தேவையெல்லாம் நமக்கு, நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற தகுதி எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். அவருக்காய் சுத்த வாழ்வு வாழ வேண்டும். இதுதான் அந்த சீயோன் நகரில் பிரவேசிப்பதற்கு தேவன் எதிர்பார்க்கிற தகுதி. ஆகவே உங்களுக்கும் ஒரு சீயோன் இருக்கிறது, உங்களுக்கும் ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா ஆளுகை செய்கிறார், அந்த ராஜா உங்களை நினைத்திருக்கிறார். அந்த ராஜா சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ராஜா சீயோனிலிருந்து உங்கள் வாழ்விலை கிரிய செய்வார், உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆகவே இந்த வசனங்கள் எல்லாம் சீயோனில் பெரியவர், உயர்ந்தவர், மகத்துவமானவர், மகிமையானவர், பயங்கரமானவர் என்றெல்லாம் சொல்கிற வார்த்தைகள் நம்மை என்ன செய்ய தூண்டுகிறது என்றால், இவ்வளவு பெரிய ராஜாவை என் தெய்வமாய் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி அவரை துதிப்பதற்கு நம்மை வழி நடத்துகிறது. சாதாரணமாக தேவனை துதிப்பதற்கு அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் மகா பெரியவர். ஆகவேதான் அந்த தேவனை நீங்கள் துதிக்க வேண்டும், மனதார துதிக்க வேண்டும். மூன்றாவதாக இந்த சங்கீதத்தின் மூன்றாவது பகுதி இந்த ராஜாவின் பரிசுத்தவான்களை குறித்து அழகாக சொல்லி இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, ஆண்டவருடைய ராஜ்யம் ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம், அவருடைய ஆளுகை ஒரு ஆவிக்குரிய ஆளுகை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தன் மக்களை ஒரு ராஜ்யமாக மாற்றி எகிப்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு உடனடியாக ஒரு ராஜாவை ஏற்படுத்தவில்லை. அவரே ராஜாவாய் இருந்தார், தன் மக்களோடு கூட பயணம் செய்தார், அவர்களுக்கு வாக்குப்படின தேசம் போய் சேரும் வரை கூடவே சென்றார். ஆனாலும் அவர்களை ஆளும்படி சில தலைவர்களை ஆண்டவர் வைத்தார். அவர்களில் விசேஷமானவர் தான் மோசே. அந்த மோசே தேவனால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனுஷன். தன் மக்களை ஆளும்படி ஒரு ராஜாவை போல தேவன் மோசேயை வைத்திருந்தார். அவர் ஒரு தலைவர் தான், ஆனால் மக்களை ஆண்டு நடத்தும்படி தேவன் மோசேயை வைத்திருந்தார். தேவன் தன்னுடைய ராஜ்யத்தில் ஆளும்படி பராக்கிரமசாலிகளை தெரிந்து கொள்ளவில்லை, ஞானவான்களை தெரிந்து கொள்ளவில்லை, தேவ பக்தியுள்ள மனிதர்களைத்தான் தேவன் தெரிந்து கொண்டார். ஏனெனில் அவருடைய ராஜ்யம் ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம். 6வது வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் அவருடைய பரிசுத்தவான்கள் என்ன செய்தார்கள் என்று அழகாய் சொல்லுகிறது. ஜனங்களை ஆளும்படி அவர் வைத்த தலைவர்கள் என்ன செய்தார்கள், இன்றைய நாட்களில் தலைவர்களாய் இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும், அதைத்தான் இந்த சங்கீதத்தின் 3ஆம் பகுதி நமக்கு போதிக்கின்றது. 6வது வசனத்திலிருந்து உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? அவருடைய தாசர்களில் விசேஷமான 3 பேரை குறித்து சொல்லுகிறது. ஒன்று மோசே, மற்றொன்று ஆரோன், 3வது சாமுவேல். இந்த 3 பேரும் தேவ பக்தி உள்ளவர்கள். இந்த 3 பேரும் ஜெப வீரர்கள். இந்த 3 பேரும் தேவனை தேடினவர்கள். வேதத்தில் பல ஆதாரங்கள் இருக்கிறது அவர்கள் எப்படி தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று.
இந்த ராஜா ஆளுகை செய்கிற இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் தலைவர்களா இருக்கிறவர்களுடைய முதல் வேலை தேவனை நோக்கி கூப்பிடுகிறதா. வசனம் அழகாய் சொல்கிறது, 7ஆம் வசனம், மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடே பேசினார், அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கை கொண்டார்கள். இந்த ராஜா பேசும்போது இந்த தலைவர்கள் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டுமாம். அதுதான் ஆண்டவர் அவர்களிடத்தில் எதிர்பார்த்த தகுதி. தாவீது ஒரு தலைவன். எந்த தகுதியை பார்த்து தேவன் அவனை தலைவனாக்கினார் தெரியுமா? அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய இணக்கமுள்ள மனம், அவருடைய இருதயம். அந்த இருதயம் தேவனுக்கு ஏற்றதா இருந்தபடினால் அவனை தலைவனாக்கினார். இங்கே இந்த 3 ஆவிக்குரிய தலைவர்களும் தேவனோடு நெருக்கமான உறவு வைத்திருந்தார்கள், தேவனோடு பேசினார்கள், தேவனிடத்திலிருந்து பிரமாணங்களை வாங்கினார்கள், அதை கை கொண்டார்கள், மக்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுத்தார்கள். இதுதான் தலைவர்களுடைய மேன்மை. நீங்கள் ஒரு ஆவிக்குரிய தலைவரா? என் அன்பு சகோதரரே, என் அன்பு சகோதரிகளே, உங்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு தகுதி, நீங்கள் தேவனோடு பேச வேண்டும், தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், தேவனிடத்திலிருந்து பிரமாணங்களை வாங்க வேண்டும், அந்த பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் ஒரு சாதாரண விசுவாசியா இருக்கலாம், உங்களிடத்திலும் தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நான் என்ன செய்ய தேவன் சித்தமா இருக்கிறார் என்ற கேள்வியோடு நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் ஒன்றே ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். மூசையை போல, ஆரோனை போல, சாமுவேலை போல தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். இவர்களெல்லாம் ஜெப வீரர்கள் என்பதற்கு தீர்க்கதரிசியாகிய எரேமியா தன்னுடைய புத்தகத்திலும் ஒரு சாட்சியை எழுதி வைத்திருக்கிறார். எரேமியா 15:1 மோசே, சாமுவேல் என்பவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் என்று சாட்சி பகிர்ந்து வைத்திருக்கிறார். எங்கெல்லாம் இந்த மோசே தேவனை நோக்கி கூப்பிட்டார், சாமுவேல் எங்கெல்லாம் கூப்பிட்டார், ஆரோன் எங்கே கூப்பிட்டார் என்று சில வசனங்களை உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். யாத்திராகமம் 15:25 மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார். யாத்திராகமம் 17:4 மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். யாத்திராகமம் 19:19 எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். எண்ணாகமம் 12:13 அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். எண்ணாகமம் 14:13 மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள், அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே என்றான். இந்த வசனங்கள் எல்லாம் எதை சொல்லுகிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நடத்தி கொண்டு போகும் பொழுது சிறிதும் பெரிதுமாக பல பிரச்சனைகளை ஜனங்களும் மோசையும் சந்திக்க வேண்டியது வந்தது. ஜனங்கள் பிரச்சனைகளை சந்தித்த பொழுதெல்லாம் முறுமுறுத்தார்கள். அந்த ஒன்றைத்தான் அவர்கள் செய்தார்கள். ஆகவே அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. ஆனால் மோசையோ எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, சிறிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, உடனே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார். தேவன் அவருக்கு மறுமொழி கொடுப்பார். எல்லா காரியங்களையும் தேவனிடத்தில் கொண்டு செல்வது மோசைக்கு வழக்கமாயிருந்தது. ஆகவேதான் ஆண்டவர் சாட்சியிடுகிறார், மோசே, ஆரோன் என்பவர்கள் என்னை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்கிற மிக முக்கியமான ஒரு பாடம், வாழ்வில் என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும். 2வது, தேவன் என்ன மறுமொழி கொடுக்கிறார் என்று அவரிடத்தில் வார்த்தையை வாங்க வேண்டும். மோசே அதைத்தான் செய்தார். ஒவ்வொரு முறையும் தேவனிடத்தில் போய் பேசுவார், தேவன் ஒரு மறுமொழி கொடுப்பார். இன்றைக்கு அநேகர் தேவனிடத்தில் பேசுகிறார்கள், ஜெபம் செய்கிறார்கள். ஆனால் ஜெபத்தை முடித்த பின்பு தேவன் என்ன மறுமொழி கொடுத்தார் என்று கேட்டால் அவர்களுக்கு சொல்ல தெரியாது. எனக்கு தெரியவில்லை, என் மனதில் இருந்ததையெல்லாம் சொல்லிவிட்டு வந்தேன் என்று. நீங்கள் ஜெபத்தை முடித்த பின்பு அமர்ந்திருந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பழக வேண்டும். ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒருவேளை ஆண்டவருடைய சத்தம் கேட்பது சற்று கடினமாயிருக்கலாம். உட்கார்ந்திருங்கள், அமர்ந்திருங்கள். ஜெபத்தை முடித்த பின்பு என்னோடு பேசும் என்று காத்திருங்கள். ஒரு வசனத்தை கொடுப்பார் அல்லது ஒரு வேத பகுதியை கொடுப்பார். இல்லை என்றால் உங்கள் செவிகளிலே அவர் பேசுகிற சத்தம் கேட்கும். ஏதோ ஒன்றை காண்பிப்பார். எப்படியோ தேவன் மறுமொழி கொடுப்பார். ஒரு விதத்திலும் மறுமொழி வரவில்லை என்றால் அன்றைய தினம் நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதியை எடுத்து திறந்த மனதோடு வாசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு மறுமொழி கொடுப்பார்.
மோசே அப்படித்தான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாராம். ஆரோனை குறித்தும் சாமுவேலை குறித்தும் வேதத்திலே வாசிக்கிறோம். சில வசனங்கள் வாசிக்க விரும்புகின்றேன். என்னாகமம் 14:5. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். ஆரோனை குறித்து மிக அதிகமாய் தேவனோடு எப்படி நெருக்கமான உறவு கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்க முடியவில்லை. ஆனால் இந்த வேத பகுதியிலே பிரச்சனைகள் வரும் பொழுது மோசையோடு கூட சேர்ந்து ஆரோனும் முகங்குப்புற விழுகிறாராம். தேவனே, எங்களால் முடியாது, நீர்தான் செய்ய வேண்டும் என்று. பிரச்சனையில் தவிக்கிறீர்களா? சிக்கல்களில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் இருக்கிறீர்களா? என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? இந்த வேத பகுதி உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், முகம் குப்புற தேவனிடத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர்தான் வழிகாட்ட வேண்டும், நீரே எங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் என்று ஜெபம் செய்து பாருங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் பதில் கொடுப்பார், உங்கள் எல்லா சூழ்நிலைமைகளையும் மாற்றுவார். மூன்றாவதாக சாமுவேல் எப்படி தேவனை நோக்கி கூப்பிட்டார் என்பதுக்கு 2 வசனங்களை உங்களுக்கு வாசிக்க விரும்புகின்றேன். 1 சாமுவேல் 7:9. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். 1 சாமுவேல் 8:21. சாமுவேல் ஜனங்களின் வார்த்தையெல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்ல கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றார். இந்த 2 வேத பகுதியும் சாமுவேல் நியாயாதிபதியா இருந்த நாட்களிலே ஜனங்கள் பிரச்சனைகளை சந்தித்த பொழுது என்ன நடந்தது என்பதை சொல்லுகிற வேத பகுதி. முதலாவது பகுதியிலே பெலிஸ்தர் வரும் பொழுது ஜனங்களெல்லாம் சாமுவேலிடத்தில் வந்து கேட்கிறார்கள், நீர் கர்த்தரிடத்தில் எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும் என்று. உடனே சாமுவேல் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்கிறார். 2வது வேத பகுதியிலே எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். உடனே சாமுவேல் அதை கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாவாகிய தேவன் ஆளுகை செய்கிற அவருடைய ஆட்சியில் ஆளும்படி வைத்த தலைவர்கள் நெருக்கங்கள் வரும் பொழுது தேவனை மாத்திரம் தேடினார்கள். நீங்கள் ஒரு குடும்பத்திற்கு தலைவராயிருக்கலாம், நீங்கள் ஒரு குடும்பத்திற்கு தலைவியா இருக்கலாம், ஒரு நிறுவனத்தை நடத்துகிற மிகப்பெரிய ஒரு தலைவராய் நீங்கள் இருக்கலாம். உங்கள் கையின் கீழாய் ஆயிரக்கணக்கான மக்கள் பணி செய்கிற ஒரு நிறுவனத்தை கூட நீங்கள் நடத்தலாம். பிரச்சனைகளா? மனித அறிவின்படி உங்கள் சிந்தையை குழப்பி மனதை கசக்கி கொண்டு யோசித்து கொண்டிருக்காதீர்கள். எல்லாவற்றையும் தேவனிடத்தில் கொண்டு செல்லுங்கள். வாலிபனே, உன் வாழ்வில் கூட நீ சந்திக்கிற பிரச்சனைக்கு ஒரே ஒரு முடிவு, கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டியதுதான். சாமுவேல் கூப்பிட்டார், மோசே கூப்பிட்டார், ஆரோன் கூப்பிட்டார். அவருடைய கூப்பிடுதலுக்கு தேவன் செவி கொடுத்தார். உங்கள் கூப்பிடுதலுக்கும் தேவன் நிச்சயமாய் செவி கொடுப்பார். இந்த 3வது பகுதியில் உள்ள 8-9 வசனங்களை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராய் பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். இந்த 3வது பகுதியின் கடைசி 2 வசனங்களும், நீர் அவர்களோடு பேசி அவர்களுக்கு உத்தரவு அருளினீர், அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். எங்கள் பரிசுத்தம் உள்ள தேவனை, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று தேவனுடைய மகத்துவத்தை நினைத்து தேவனை ஸ்தோத்தரித்து துதியோடு இந்த சங்கீதம் முடிகின்றது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் அன்று இஸ்ரவேல ஜனங்களை ஆண்டார் என்று வாசிக்கின்றோம். இன்றும் அவர் ஆளுகை செய்கிறார். உங்கள் வாழ்வை அவர்தான் ஆளுகை செய்கிறார். அவர் சித்தமின்றி உங்கள் வாழ்வில் ஒன்றும் நடக்கவில்லை. நீங்கள் துக்கத்தோடு வேதனையோடு அமர்ந்திருக்கிறீர்களே, இதெல்லாம் என் ஆண்டவர் அறிந்திருக்கிறாரா? இவைகளெல்லாம் என் ஆண்டவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு தான் நடக்கிறதா என்று நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். உங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை சொல்கிறேன். இன்றைக்கும் உங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். இன்றைக்கும் அவர் ஆளுகை செய்கிறார். இன்றைக்கும் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுப்பார். இந்த சங்கீதம் அந்த ஒரு பாடத்தை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இப்பொழுது அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவர் நிச்சயமாய் உங்களுக்கு பதிலளிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த நாளில் உம்முடைய வசனத்தை தியானிக்க கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகள் அடியாளோடு கூட இன்றைக்கு இந்த சங்கீதத்தை தியானித்திருக்கிறார்கள். இந்த மகத்துவத்தை, இந்த மேன்மையை,
இந்த மேன்மையான வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய தயவுக்காக நன்றி அப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் இன்னும் ராஜரீகம் பண்ணுகிறேன், ஆளுகை செய்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று உம்மை வருந்தி அழைக்கிறேன் அப்பா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே செய்யப்படுவதாக என்று எங்களுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுத்த எங்கள் ரட்சகரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவரே, எந்தெந்த குடும்பங்களிலே பிசாசின் ஆளுகைகள் வந்து அது நிமித்தமுடைய பிள்ளைகள் துக்கத்தோடு இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்திலே அந்த குடும்பங்களில் இருக்கிற இருளின் அதிகாரங்கள் விலகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது என் சத்தம் எந்த கூடாரங்களில் எல்லாம் தொனிக்கிறதோ அந்த கூடாரங்களில் இருக்கிற இருளின் அதிகாரங்கள் உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே, உம்முடைய அதிகாரமுள்ள நாமத்தினாலே, இரட்சகர் இயேசு என்ற நாமத்தினாலே விலகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆட்டி படைக்கிற அந்தகார வல்லமைகள் ஆண்டவரே, குடும்பங்களுக்குள் கிரியை செய்கிற சண்டையின் ஆவிகள், வெறியின் ஆவிகள், குடியின் ஆவிகள், இன்னும் பலவிதமான பொல்லாத அசுத்த ஆவிகளின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. தகப்பனே, உம்முடைய ஆளுகை இந்த கூடாரங்களிலே வரட்டும், உம்முடைய ஆளுகை இந்த தொழிலிலே வரட்டும், உம்முடைய ஆளுகை இந்த நிறுவனங்களில் வரட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த பிரச்சனைகளில் மூழ்கி விடுவோமோ, அமிழ்ந்து விடுவோமோ, அழிந்து விடுவோமோ என்று உம்முடைய பிள்ளைகள் துக்கத்தோடு இருக்கிறார்களோ, கரம் நீட்டி தூக்கி எடுக்கிற ஒரு ராஜா இருக்கிற உமக்கு நன்றி. சாமுவேல் கூப்பிட்ட பொழுது பதில் கொடுத்தீரே, மோசே கூப்பிட்ட பொழுது பதில் கொடுத்தீரே, ஆரோன் முகம் குப்புற விழுந்த பொழுது பதில் கொடுத்தீரே. ஐயா, உம்மை நோக்கி இந்த குடும்பத்துக்காய் உம்முடைய அடியால் நான் கெஞ்சி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இந்த குடும்பங்களுக்கு விடுதலை வருவதாக. உம்முடைய வார்த்தையை கொடுத்து இந்த வாழ்க்கையில விடுதலையை தரப்போறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தேவன், பெரியவர், உயர்ந்தவர், சீயோனை நினைத்து ஆசீர்வதிக்கிறவர். இந்த பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பீராக. இன்று உம்முடைய ஆசீர்வாதம் இவருடைய சிரசில இறங்கட்டும், இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இறங்கட்டும். எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், முடிவுகள் இயேசுவின் நாமத்துல வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தை இன்றைக்கு எடுத்து இவர்கள் மேல் வைத்து இவர்களை மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி, பதில் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறேன். மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.